சுகம் சித்தா யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்களும். எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கேட்ட கேள்விகளில் இதுவும் ஒன்று. அதாவது சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டு உடல் பலம் குன்றி, மனபலம் குன்றி, உடல் எடை மெலிந்து, ராஜ உறுப்புகள் தங்களுடைய செயல்பாடுகளை இழந்து, எப்போதும் சோர்வு, பலகீனம், கால்களில் மதமதப்பு, கண் எரிச்சல், பார்வை கோளாறுகள், கை கால் நடுக்கம், உடல் எடையில் மாற்றங்கள், வாயில் சுவை உணவுகளில் மாற்றங்கள், எப்போதும் தீராத தாகம், இரவில் தூக்கமின்மை, அதேபோல் சிறுநீர் துவாரங்களில் புண்கள், சிறுநீர் துவாரங்களில் ஒரு விதமான பவுடர் போல வெளிவருதல், பால்வெளி சம்பந்தமான பிரச்சனைகள், இதுபோல் பல்வேறு வகையான பிரச்சனைகளை சர்க்கரை வியாதிக்காரங்க அனுபவிச்சு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருமே உடல் பலத்தோடும் மனபலத்தோடும் இப்போ சொன்ன பிரச்சனைகளெல்லாம் சரி செஞ்சு அவங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ முறையை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது சீரண உறுப்புகளை நல்லா பலம் விரும்பணும். சீரண உறுப்புகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி ஏற்பட்டுச்சுன்னா அதோடு சேர்ந்து இப்போ சொன்ன பிரச்சனைகள் ஏற்படுறோம், பாலியல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறோம், உடல் பலம் குன்றி காணப்படுவார்கள். அப்போ அந்த உடல் பலத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது, இதுபோல் பல்வேறு வகையான பிரச்சனைகளை அவங்க அவதிப்பட்டு வந்திருப்பாங்க. இதையெல்லாம் போக்குவதற்காக நம்ம முன்னோர்கள் சித்த புருஷர்கள் இதை மேகவியாதி, இது 21 வகை இருக்குது, இந்த 21ல் அதுக்கு எந்த வகையில் போதோ அதுக்கு ஏற்ற போல் அவங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். அப்போ 21ஐயும் அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்புகளில் விட்டு சென்றிருக்காங்க. இதை அனுபவபூர்வமாகவும் நிறைய பேர் பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்பாக இருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது, அதாவது நாட்டு அமுக்கரா கிழங்கு, இது சுத்தி செய்தது. சுத்தி செய்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமுக்கரா கிழங்கு வேடு கட்டி அவிக்கணும். அதாவது பால் கீழே இருக்கணும், அதோட ஆவி மேலே போகணும், அதுக்கு மேலே தான் இந்த நாட்டு அமுக்கரா கிழங்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கும் அதே மாதிரி தான். இது சதாவரின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கையும் வேடு கட்டி அவித்துக் கொள்ள வேண்டும். பூனைக்காளி விதை, இதை பார்த்தீங்கன்னா ஒரு இரவு முழுதும் தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் அதோட மேல் தோலை நீக்கி காய போட்டு பாலில் வேடு கட்டி அவித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான்கிழங்கு எந்த மாதிரி சுத்தம் பண்ணமோ அதே மாதிரி நிலப்பனங்கிழங்கு, இந்த நிலப்பனங்கிழங்கை வாங்கிட்டு மேல் தோலெல்லாம் நீக்கி பாலில் வேடு கட்டி அவித்து சுத்தி செய்து இந்த 5மே சம அளவு எடுத்துக்கணும். இது கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம், வால் மிளகு சேர்க்கலாம். வால் மிளகு நமக்கு ரொம்ப நல்லா நன்மைகளை செய்யும். இதை பவுடர் பண்ணி, இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா தினமும் எப்போமெல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்போமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூத்திரம் அதிகமாக போகும், இரவு நேரங்கள்லேயும் போகும். அப்படி போகும்போது அதிகமான சுமல் காணப்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா நுரை அடித்து போகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் போகும்போது அந்த சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா எறும்பு போய் நிறைய மொச்சு சாப்பிடும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாமே போக்குறதுக்கு இந்த சூரணம் பெரிதும் உதவி செய்யும். அதே போல் பால்வினை நோய்கள் சம்பந்தமான பிரச்சனை, அந்த ஆண்களுக்கு அந்தரங்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நமைச்சல், எரிச்சல் எல்லாமே சரி செய்யக்கூடியது. அந்த புண்களை ஆற்றும். அதே போல் அந்த மாவு மாதிரி படிகிறதையும் சரி செய்யும். இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் பயனடையணும். உங்களுக்கு சர்க்கரை வியாதியால் ஏற்பட்ட சத்து குறைபாடுகளை எல்லாம் போக்கக்கூடியது, நல்ல சத்துக்களை உண்டாக்கக்கூடியது, உடலுக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வல்லது. இதை செஞ்சு சாப்பிடுங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதோட தகவல் வேணும்னா கீழ் காணக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்.
நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற அன்பு உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி.